ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, அப்டேட், டெலீட், ஆல்டர் டேபிள் அண்ட் ஸ்ட்ரிங் ஃபங்ஷன்ஸ். இந்த டாப்பிக்க பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ்கியூஎல்ல டேட்டாவ மேனேஜ் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் தான் இன்சர்ட், அப்டேட், டெலீட் அண்ட் ஆல்டர் டேபிள் அப்படின்ற டெக்னிக்ஸ்லாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அப்டேட்டை பத்தி பார்க்கலாம். அப்டேட் டேபிள் நேம் செட் காலம் நேம் ஈக்குவல் டு வேல்யூஸ் வைல் கண்டிஷன் அப்படின்றது சின்டாக்ஸ். ஸோ வி மஸ்ட் நீட் டு மெமரி ஃபார் தட். டேபிள் நேம்க்கு பதிலில் ஸ்டூடெண்ட்டுன்னு போட்டிருக்கேன். செட் காலம் நேம்க்கு பதில் மார்க்குன்னு போட்டிருக்கேன். ஈக்குவல் டு 90 கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வேல்யூ. நெக்ஸ்ட்டு வேர் ஐடி ஈக்குவல் டு 1ன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ சைடில் வந்துட்டு பாருங்கள் டேபிள் இருக்குது. டேபிளில் வந்துட்டு ஐடி நேம் மார்க்ஸ்ன்னு இருக்குது. ஐடிக்கு 1 நேம் ரவி அண்ட் 90 மார்க்ஸ்னு கொடுத்து. ஸோ இந்த இடத்துல வேர் ஐடி ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கனால 1 வந்துட்டு ரோவை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த 1 அப்படின்ற ரோவில் நான் 17 இருக்க வேல்யூவை 90 சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் மார்க்ஸ் ஈக்குவல் டு 19 கொடுத்துருக்கேன். ஸோ ஓல்ட் வேல்யூ 70லேருந்து சேஞ்சஸ் டு 90 வேல்யூ மாறி இருக்கு. ஸோ இங்கே நம்ம எப்படி ஒரு டேபிளில் டெலீட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சின்டாக்ஸ் கமெண்ட் கொடுத்துருக்கேன். டெலீட் ஃப்ரம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்னு நான் வச்சுருக்கேன். தென் வேர் ஐடி ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கேன். அதுதான் என்னோட கண்டிஷன். ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளில் எந்த இடத்துல 2 இருக்கோ அந்த ரோவை டெலீட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 பிரியா மார்க்ஸ் 80 டெலீட் ஆயிருக்கு. ஸோ ஒரு டேபிளில் எப்படி நம்ம ஆல்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி எப்பயும் போல் சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல்டர் டேபிள் பக்கத்தில் டேபிள் நேம் என்ன வேணால் போட்டுக்கலாம். ஆட் கமெண்ட்றது சின்டாக்ஸ், காலம் நேம் என்ன வேணால் போட்டுக்கலாம். டேட்டா டைப் மஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள் நேம், ஆட் கமெண்ட், காலம் நேம் ஏஜ் அண்ட் டேட்டா டைப் வந்துட்டு இன்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம அவுட்புட் எப்படி வரும்னா ஐடி ஈக்குவல் டு 1 நேம் ரவின்னு கொடுத்துருக்கேன். மார்க்ஸ் 90 ஏஜ்னு காலம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஆல்டர் டேபிளில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏஜுக்கு நம்ம வந்துட்டு வேல்யூ கொடுக்கல. ஸோ அது வந்துட்டு நல்லுன்னு தான் அங்கே போய் சேவ் ஆகும். தென் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் அப்படின்னா அப்பர் கேஸ்னால் நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸில் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். லோவர் கேஸ்னால் ஸ்மால் லெட்டர்ஸில் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இப்போது செலக்ட் அப்பர்ன்றது தான் இங்கே கீவேர்ட் சொல்லிட்டு உள் ப்ராக்கெட்குள்ளே நான் நேம்னு கொடுத்துருக்கேன். ஸோ நேமில் வந்துட்டு என்ன இருக்குது, ஸ்மாலில் ரவின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஃப்ரம் என்ன டேபிள் நேம் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துட்டேன். ஸோ அப்போ எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்க ரவி கேப்ஸில் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி லோவர் கேஸ் அப்படின்னா நம்ம இப்போ கேபிட்டல் லெட்டரில் பிரியான்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது வந்துட்டு லோவர் கேஸில் செலக்ட் லோவர்ன்றது கமெண்ட். ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ப்ராக்கெட்டில் நேம் போட்டுட்டு நம்ம ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னு கொடுக்குறப்போ பிரியான்ற கேபிட்டல் லெட்டர் நேம் வந்துட்டு சேஞ்சஸ் டு ஸ்மால் லெட்டரில் பிரியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பை பாய்.